பெருமழையால் பாதிக்கப்பட்ட தென் மாவட்ட மக்களுக்கு அதிமுக உதவிக்கரம். கோவையிலிருந்து 30 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நிவாரணப் பொருட்களை அனுப்பி வைத்தார் முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி. திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் திமுக நிர்வாகி அடாவடி. பாதுகாப்பு பணியில் இருந்த பெண் காவல் ஆய்வாளர் கன்னத்தில் பலார் என்று அறைந்து அராஜகம். திருவண்ணாமலையில் பெண் காவல் ஆய்வாளரை திமுக நிர்வாகி தாக்கிய சம்பவத்தை மூடி மறைக்க முயற்சி. புகார் தெரிவித்த போது மருத்துவ விடுப்பில் சென்றுவிடுமாறு மாவட்ட SP அலட்சியமாக கூறியதாக தகவல். பெண் அதிகாரியை மிரட்டிய புகாரில் அமைச்சர் செஞ்சி மஸ்தானின் நெருங்கிய நண்பர் மீது வழக்கு பதிவு. விடியா ஆட்சியில் கேள்விக்குறியாகும் அரசு ஊழியர்களின் பாதுகாப்பு. நெல்லை, தூத்துக்குடி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் 2 நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்பு. டிசம்பர் 31 மற்றும் ஜனவரி 1 ஆகிய தேதிகளில் கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. பொங்கல் பண்டிகைக்கு 2 வாரங்களே உள்ள நிலையில் பொங்கல் தொகுப்பு குறித்த அறிவிப்பை இதுவரை வெளியிடாத விடியா திமுக அரசு. கும்பகர்ண தூக்கத்தில் உள்ள விளம்பர அரசு பண்டிகை முடிவதற்குள் அறிவிப்பை வெளியிடுமா என மக்கள் கேள்வி. இளைஞர்களின் அரசு வேலை கனவில் மண்ணை அள்ளி போட்ட விடியா திமுக அரசு. மின் வாரியத்தில் காலியாக உள்ள 50,000 பணியிடங்களை நிரப்பாமல் அவுட் சோர்சிங் மூலம் நிரப்பும் திட்டத்திற்கு தொழிற்சங்கங்கள் எதிர்ப்பு. கச்சா எண்ணெய் கலப்பு, அமோனியா வாயு கசிவால் சென்னை எண்ணூரில் கடல் வளம் பாதிப்பு. மீன்கள் செத்து கரை ஒதுங்குவதால் வாழ்வாதாரத்தை இழக்கும் மீனவர்கள். தமிழகத்தில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களிடம் உயிர் மட்டுமே மிஞ்சி இருப்பதால் மத்திய அரசு பாரபட்சம் பார்க்காமல் அனைவரையும் இந்திய குடிமக்களாகவே பார்க்க வேண்டும். தேசிய பேரிடர் நிதி ஒதுக்குவது தொடர்பான வழக்கில் உயர்நீதிமன்ற மதுரை கிளை கருத்து. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அருகே கத்திய காட்டி மிரட்டி வழிப்பறியில் ஈடுபட்ட இளைஞர் கைது. விடியா மாடல் ஆட்சியில் சாலையில் நிம்மதியாக நடமாடக்கூட முடியாத அவல நிலை உருவாகியிருப்பதாக பொதுமக்கள் வேதனை. சிவகங்கையில் அரசு மதுக்கடைக்கு எதிர்ப்பு தெரிவித்து சுவரொட்டிகள் ஒட்டிய கிராம மக்கள் மீது வழக்கு பதிவு. விடியா அரசின் ஏவல் துறை அராஜகத்தை கண்டித்து வட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்ட பொதுமக்கள். தொடர் கனமழையால் கொடைக்கானல் கீழ்மலை பகுதியில் உள்ள பழங்குடியின மக்களின் வீடுகள் இடிந்து சேதம். புதிய வீடுகள் கட்டித்தருமாறு பலமுறை மனு அளித்தும் விடியா மாடல் அரசு கண்டுகொள்ளவில்லை என பழங்குடியின மக்கள் குற்றச்சாட்டு. கோவையில் கோழியை திருட வந்ததாக நினைத்து நரிக்குறவர் இனத்தைச் சேர்ந்தவர் அடித்து கொலை. திமுக அரசு தங்களது பாதுகாப்பிற்கு வழிவகை செய்ய வேண்டும் என நரிக்குறவ இன மக்கள் வலியுறுத்தல்.